ஹாய்ப்பா. தீசு நடராசன் எழுதிய தமிழ் அழகியல் என்ற நூலிலிருந்து சில பகுதிகள் தொகுக்கப்பட்டு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் தீசு நடராசன் குறிப்பிடத்தக்கவர். எப்படி சொல்கிறாங்க? திறனாய்வு கலையை தமிழுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அறிமுகப்படுத்தியவர்களில் தீசு நடராசன் குறிப்பிடத்தக்கவர். திறனாய்வாளராக பரவலாக அறியப்படும் இவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். பார்த்திங்கன்னா இந்த தீசு நடராசன்றவர் தமிழ் பேராசிரியராக எத்தனை யூனிவர்சிட்டியில் அவர் வேலை பார்த்துருக்காரு பாருங்கள். போலந்து நாட்டோட வார்சா பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் எல்லாத்துலேயுமே தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். கவிதை எனும் மொழி, திறனாய்வு கலை, தமிழ் அழகியல், தமிழின் பண்பாட்டு வெளிகள் உள்ளிட்ட நூல்களை இயற்றியுள்ளார். கொஞ்சம் ஷேக்கிங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் சீக்கிரமாக ட்ரைபேட் வாங்கிடுறேன். நான் திரும்ப கொஞ்சம் போர்ஷன் இருந்தால் கூட, இந்த ஷார்ட்ஸில் இந்த பாக்ஸாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சமாக படித்தாலும் நல்லா மனசில் பதிகிற மாதிரி படிக்கணும். என்னோடய நோக்கம் அதுதான். நீங்கள் ஒரு தடவை இந்த ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் இந்த தீசு நடராசனை பற்றி மறுபடியும் பார்க்கக்கூடாது. அந்தளவுக்கு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லணும், திரும்ப சொல்லணும், நல்ல மனசில் பதிய வைக்கிற மாதிரி சொல்லணுன்றது தான் என்னோடய நோக்கம். சீக்கிரமாக ட்ரைபேட் வாங்கிடுறேன். உங்களுக்கு எவ்வளோ நான் கொடுக்க முடியுமோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். மறுபடியும் அங்கேன்னு சொல்கிறேன், தீசு நடராசன் எழுதிய தமிழ் அழகியல் என்ற நூலில் இருந்து சில பகுதிகள் தொகுக்கப்பட்டு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர். திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர், இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னா தீசு நடராசன். திறனாய்வாளராக பரவலாக அறியப்படும் இவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், போலந்து நாட்டோட வார்சா பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இந்த யூனிவர்சிட்டியிலலாம் இவர் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். கவிதை எனும் மொழி, திறனாய்வு கலை, தமிழ் அழகியல், பண்பாட்டு வெளிகள் உள்ளிட்ட நூல்களை இயற்றியுள்ளார். என்னென்ன நூல்களை இயற்றியுள்ளார்? கவிதை எனும் மொழி, திறனாய்வு கலை, தமிழ் அழகியல், தமிழ் பண்பாட்டு வெளிகள் உள்ளிட்ட நூல்களை இயற்றியுள்ளார்.